நம்ம டீனேஜ் 20s ஏர்லி 20s இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மைண்டில் ஓடுறது பெருசான விஷயம் என்னென்னா நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து வழி தெரிஞ்சவன் ஒரே பாதையில் நடப்பான், வழி தெரியாதவன் 40 பாதை பார்த்தாலும் 40 பாதையில் போகணும்னு நினைப்பான். அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு, அந்த கரெக்டான பாயிண்ட்டை சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம இப்போ இயர்லி 20ஸ்லாம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னே தெரியாது. ஏன்னா நம்ம பிரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்விரான்மெண்ட்டில் வேறு ஒரு என்விரான்மெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணணும், சுற்றணும் அப்படின்ற மாதிரி. திடீர்னு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்ல நினைக்கும் போது நம்மளால முடியாது. நம்பர் 1 இஸ் மாஸ்டர் யுவர் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்ம பண்ணி ஆகணும். இது கரெக்டாக இல்லைன்னா நம்மளால் ஆகாது, எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பீப்புள் சொல்லியிருப்பாங்க மைண்ட் சொல்லி. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கும், ஜாலியாக இருப்போம், அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாலும் இருந்திருப்போம்ல. இப்போ டக்குன்னு வேலைக்கு போகணும், இல்லை சம்பாதிக்கணும், ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினான வேலை இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம மைண்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட பிளான், இதுதான் என்னோட கோல், இதுதான் என்னோட பிளான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாதை தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் துபாய் போகணும், என்னோட பாதை எது, இங்கேருந்து நான் சென்னைக்கு போகணும், ஏர்போர்ட்டில் ஒருத்தருக்கும் ஒரு ஊர் இருக்கும். நான் சென்னைக்கு போகணும், சென்னையில் ஏர்போர்ட் போகணும், ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் பிடிக்கணும், துபாய் போகணும், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுக்கு என்னோட கோல் வந்து அதுதான். ஆனால் பிளான் இப்படி தான் போகுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும், ஒரு பிளான் இருக்கும். ஆனால் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட கோல் வந்து ஒரு லெட்ஸ் டேக் யூ வாண்ட் டு பி கோ டு அ ஜாப் அப்படின்ற ஒரு டாக்டர் ஆகணும்னு வந்து உங்களுக்கு 15 வயசில் ஒரு கோல் இருந்திருக்கும். 20 வயசு வரைக்கும் அதை நோக்கி ஓடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேணாம்னு சொல்லி நீங்கள் வேற ஒன்று யோசிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த கோல் மாறிடுச்சா, ஃபைன், வேற ஒரு கோல் இருக்குது, அதுக்கான பிளான் போட்டு அதுக்காக ஓடணும். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்கில். நான் போகிறேன் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கணும். எப்போ வரணும் எதுவுமே தெரியாது, எப்படி போகணும்னு கூட தெரியாது, எதுவுமே புரியாது. ஸோ ட்ரை டு மாஸ்டர் பிரெயின் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு நீ ஃபிக்ஸ் ஆகிக்கோ, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நீ ஃபிக்ஸ் ஆகிக்கோ. எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் இருக்கும்போது வேலைக்கு போகிறேன், அப்புறம் பிஸ்னஸும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட என்னோட ஓனர், நான் ஒர்க் பண்ணுற ஓனர் என்ன சொன்னான்னா, ஒன்று வேலைக்கு போ, இல்லை பிஸ்னஸ் பண்ணேன், ரெண்டுத்தையும் காலை வச்சுருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை நீ வேலைக்கு போனோன்னா அவனோட டைம் அங்கே லாக் ஆகிடும், ஓகேவா? அவனால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ உங்கள்கிட்ட காசு இல்லை, ஆனால் டைம் இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஸோ நீ வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு ட்ரை பண்ணு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கிடைச்சோடனே குவிட் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸாக இதில் பண்ணு அப்படின்றத எனக்கும் அவர் சொன்னார். அலெக்ஸ் ஹர்மோஸையும் அதுதான் சொல்லியிருப்பாரு. ஸோ நானும் அதுதான் போகிறேன். நான் நடுவில் என்ன பண்ணேன்னா சோம்பேறி ஆகிட்டேன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு வாரம் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லி, ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நிறைய வேலை கரெக்டாக பண்ணல. தூங்கி எழுந்துக்கிறது, ஜிம்முக்கு வந்து 4 மணிக்கு கரெக்டாக, நான் எப்பயுமே 4 மணிக்கு போயிட்டுருப்பேன். ஐ மீன் ஒர்க்கில் இருக்கும்போது 7 o'clock 8 o'clock போயிட்டுருப்பேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, 4 மணிக்கு போகிறது, 7 மணிக்கு போகிறது, சம்டைம்ஸ் மார்னிங் போகிறது. அப்போ என்ன மார்னிங், இப்போ நான் மார்னிங் போகிறேன்னு வச்சுக்கோங்க டெய்லி, அடுத்த நாள் எனக்கு வந்து மார்னிங் ஏஞ்சிக்கல, சரி ஓகே ஈவினிங் போகலான்னு யோசிப்பேன். ஈவினிங் ஏதாவது ஒர்க் வந்துடும், ஈவினிங் போய்ட்டு வந்து அந்த நாள் குவிட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே டிசிப்ளின் இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா சரியாக பண்ணல. ஸோ சின்னதாக அப்படியே ஸ்டார்ட் ஆகி பெருசாக வரைக்கும் எனக்கு வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நம்பர் 2, ட்ரை டு மாஸ்டர் 1 ஸ்கில் நாட் 100. அதே தான், ஒரு பாதையில் போகும்போது உங்களுக்கு ஒரே ஒரு பாதை தெரிஞ்சிச்சு, ஒரே ஒரு பாதையில் போகணும், நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு பாதை தான் போகிறீங்க, இந்த மாதிரி பிரிஞ்சு போகாமல். ஸோ நீங்கள் நான் 10 விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. ஒரே ஒரு ஸ்கில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகலையா செகண்ட் ஸ்கில் போங்க, ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகலையா பிடிச்சிட்டு டக்கு தாவினே இருக்கணும், அதுலேயே இருக்கக்கூடாது. ஸோ என்னோட லைஃப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். ஆனால் எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகலை. ஏன்னா நான் அவ்வளோ ஃபிட்டாகவே இல்லை. நான் வந்து வெயிட் இறக்குனேன், ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தேன். ஸோ அந்த 6 packs இந்த கட்டிங்ஸ்லாம் எனக்கு இல்லை. ஸோ அதனால நான் அது வந்து அந்த சைடில் நான் போக முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு மாறினேன். ஸோ அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன், ஃப்ளிப்பிங் வந்துச்சு, ஃப்ளிப்பிங் ட்ரை பண்ணேன், அது ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் SMM ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதில் தாண்டினேன். அது ட்ரை பண்ணேன், எனக்கு அது கிளிக் ஆகிற மாதிரியே தெரியல. திருப்பி ஃப்ளிப்பிங் பண்ணேன், திருப்பி SMM, இந்த மாதிரி இதுலேயே 2 ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வர ஆரம்பித்தேன். ஸோ இதில் நான் இதுலேருந்து ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன், இதுலேருந்து ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணினாலே போதும், யூ கேன் டூ இட். நான் வந்து ஃப்ளிப்பிங்கும் SMM பண்ணதுக்கு ரீசன் வந்து ஃப்ளிப்பிங்க்கும் SMMக்கும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி நான் பண்ணேன். ஏன்னா இந்த வீடு வந்து இப்போ விற்கணும் அப்படின்னா வீடியோஸ் எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா சில கம்பெனிஸ்க்குலாம் வந்து இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணிலாம் கொடுத்ததால SMMமும் சேரிச்சு, ஃப்ளிப்பிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அப்படியே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணிட்டு அதில் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அத்லெட் ஆகணும், என்ன அத்லெட்டே ஆகணும்னு தெரியலனா நீங்கள் வந்து பாக்ஸிங் பண்ணுவீங்க, ஸ்விம்மிங் பண்ணுவீங்க, ஜிம் போவீங்க, இந்த மாதிரி இருக்கும். இதே நான் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ எதுவுமே தெரியாமல் போனீங்கனாலும் எதுவுமே பண்ண மாட்டீங்க, எல்லாமே தெரிஞ்சுட்டு போனாலும் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா எடுத்து வச்சுக்கிறீங்க. இதை நான் வந்து நீ வைக்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் கிடையாது, 1000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீ ஏறணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏற மாட்டீங்க. புரியுதா? உங்களுக்கு எது ஏறணும்னு தெரில, எவ்வளோ தூரம் எவ்வளோ இருக்குது ஏறுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, எது ஏறணும்னு தெரினாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தெரியுது, ஸ்டார்ட். செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட், தேர்ட் ஸ்டார்ட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஒரே ஒரு ஸ்கில், ஃபோக்கஸ் ஆன் இட், ஜஸ்ட் கோ ஆன் இட். நம்பர் 3, டோன்ட் வாட்ச் இன்ஃப்ளூயன்சர் ஹூ ஃப்ளெக்ஸ் தேர் லைஃப்.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ 20-year-old கை. 20 எல்லாருக்குமே. சரி, நான் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப வெக்ஸ் ஆனது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பீப்புள் கிரிப்டோவில் வந்து செம்மையாக சம்பாதிச்சுட்டு அந்த போட்டில் போகிறது, நிறைய பொண்ணுங்களோட இருக்கிறது, இந்த மாதிரி சொல்லி கிளப்பில் இருக்குது அப்படி இப்படின்னு போட்டாங்க. அவனுக்கு 25, 26 தான் இருக்குது. என்னோட ஒரு 3 வயசு பெரிய 3-4 வயசு பெரியவன். ஆனால் எனக்கு காண்டாவது பார்த்தாலே எப்படா அப்படி வச்சுனுங்கிறாங்க, எப்படின்னா நானும் அந்த ஊருக்கு போயிடலாமான்னு சொல்லி. அந்த ஊருக்கு போனால் இன்னும் சாகணும். ஏன்னா மொழி கரெக்டாக தெரியாது, இங்கிலீஷ் அவ்வளோவா பேசுவார், அந்த ஃப்ளூவன்சிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. ஆனால் பண்ணிவிடுவேன், ஆனால் அவ்வளோ கஷ்டம். அது நீ மூடிட்டு இங்கே இருக்கலாம். அவனை பார்த்து நீங்கள் போகிறது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நான் வந்து 1 lakh ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது அதுக்கு பின்னாடி இந்த ஹார்ட் ஒர்க் வந்து நான் என்ன தான் உட்காந்து பேசினாலும் உங்களுக்கு புரியாது, ஏன்னா பட்டாதான் தெரியும். ஸோ அவனும் வந்து ஐ டிட் திஸ், நான் 5 o'clock 6 o'clock நான் தான் பண்ணாமல் கிரிப்டோவில் போட்டு ஏர்ன் பண்ணிட்டேன், அதை நீ காட்டுறேன், அது நம்மளுக்கு காண்டாகும். எப்படி தான் அவன் இவ்வளோ சம்பாரிச்சேன், எப்படி தான் பண்ணான்னு சொல்லி சின்ன சின்ன ட்ரிகர்னால நம்மளுக்கு என்ன ஆகும்னா வெக்ஸ் ஆகிடும். சரி, நம்மளால பண்ண முடியாதுடா இந்த வயசில், அவனுக்கு 22 அவன் அவ்வளோ சம்பாதிச்சா, நம்ம 25 ஒரு மயிரும் போடுங்க அப்படின்ற மாதிரி தாட் வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் பார்க்காதீங்க. இன்ஃப்ளூயன்சஸ் யாரெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வெக்ஸ் ஆகுதோ எடுத்துருங்க. ஸோ நம்பர் 4, ஃபக் மோட்டிவேஷன், பில்ட் டிசிப்ளின். ஸோ இது வந்து எப்போது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் மோட்டிவேஷன்லாம் ஒரு வேலையே கிடையாது, நம்ம டிசிப்ளின் தான் முக்கியம்னு சொல்லி எப்போ தோணும்னா இதுதான் பண்ணி ஆகணும், அது பண்ணலைன்னா உங்களால் வாழவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும் மைண்டில் வரும். 10 நாள் இது பண்ணலன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அப்போ தான் டிசிப்ளினே வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மோட்டிவேஷன் மயிரில் தான் நம்ம ஓடிட்டே இருப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிம் வந்து போயிட்டு வெயிட் இறக்குனதுக்கு ரீசன் டிசிப்ளின் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நான் பண்ணலைன்னா திருப்பி அதே ஸ்டேஜில் தான் போகிறேன். கிரிக்கெட் போனால் என்னால் வந்து பாலை கரெக்டாக போட முடியாது, ஃபுட்பால் போனால் என்னால் ஓட முடியாது, நான் டிஃபென்ஸில் தான் நிற்பேன். டிஃபென்ஸில் நின்று நல்லா அடிக்கிறேன்றாலும் நிற்க வச்சாங்க. அதுவும் ஒரு கட்டத்துக்கு 12th ரொம்ப குண்டாடி மாஸ்டர்லாம் சொல்கிறேன், போனலாம் சேர்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி. நான் சப்ஸ்டியூட்டாவது போட்டுன்னு போங்க, நான் இவ்வளோ வருஷம் கண்டினியூஸாக வந்தேன், எனக்கு போட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த சேர்றதுக்கு நான் உள்ள. ஸோ அப்போ தான் தோணுது, இப்போ நான் குண்டாக இருக்கிறதா இது எல்லாமே எனக்கு. நான் குண்டா இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கிக் அடிக்கிறது ஒரு டேலண்ட் இருக்குது. ரொம்ப தூரம் அடிப்பேன் நான். பாதி கிரவுண்ட், எங்கள் ஸ்கூலில் சின்ன கிரவுண்ட்னா அந்த பாதி கிரவுண்ட் தாண்டும். ஸோ இப்போயே நான் அப்போ அடிக்கிறேன், 6th 7thலேயே நான் சொல்கிறேன், அப்போயே நான் அவ்வளோ தூரம் அடிக்கிறேன்னா ஏன் என்ன சேர்க்கல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி போக 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 எனக்கு வந்து ரொம்ப காண்டாயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப குண்டாக இருப்பேன் நான் 12thலாம். அப்புறம் வந்து ரொம்ப வெறியாயிட்டு நான் பண்ணியே ஆகணும். குவிட் பண்ணேன் அப்படின்னா திருப்பி அதர் ஸ்டேஜில் தான் நிற்க போகிறேன். அது என்னால் வாழவே முடியாது. அந்த லைஃப், அந்த குண்டு சல்மானோட லைஃப் என்னால் வாழவே முடியாது. ஸோ இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன்லாம் தள்ளிட்டு டிசிப்ளினாக போக ஆரம்பித்தேன். ஸோ ட்ரை டு டூ வித் டிசிப்ளின். மோட்டிவேஷன்லாம் சும்மா மயிர் பேச்சு, அதெல்லாம் அது வாய்ப்பே கிடையாது. மோட்டிவேஷன் வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கும், 6 நாளுமே கிடைக்கிற சான்ஸே கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமான விஷயம், 6 நாளுமே கிடைக்காது. நம்ம டிசிப்ளினாக பண்ணும்போதே நம்மளுக்கு சம்டைம் என்னடா அப்படின்னு இருக்கும். ஆனால் மொத்த மோட்டிவேஷனுக்காகவே வேலை செய்யாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அது வாய்ப்பே கிடையாது. ஸோ ட்ரை டு அவாய்ட் மோட்டிவேஷன், ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளின். ஸோ நம்பர் 5, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் ஸ்மால், ட்ரீம் பிக், மூவ் ஃபாஸ்ட். இது ஒரு வேர்டு நான் வந்து இவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், கிராண்ட் கார்டன் கிட்டேருந்து. உன்னோட கோல் வந்து பெருசாக இருக்கலாம், ஆனால் நீ நினச்சா அதெல்லாம் போக முடியாது, ஒரே நாளில் போக முடியாது, 10 நாளையும் போக முடியாது, ஒரு வருஷத்துலையும் போக முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய கோல் இருக்கும். ஆனால் டெய்லி பாயிண்ட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்தில் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் என்னன்னா 5 வருஷத்தில் போகிறால, உன்னால் அது 2 வருஷமாக மாற்ற முடியும், 2.5 வருஷத்தை மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா நீ 2x பண்ண. ஒரு நாளைக்கு நீ ஒரு வீடியோ போடுறனா 2 வீடியோ போடு. ஒரு வாரத்துக்கு நீ ஒரு வீடியோ போடுறனா 2 வீடியோ போடு. ஒரு வாரத்துக்கு நீ 2 வீடியோ போடுறனா 4 வீடியோ போடு. ஒரு வாரத்துக்கு நீ 10 வீடியோ போடுறனா 20 வீடியோ போடு. கண்டிப்பாக சொல்கிறேன் நீ அங்கே போவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தான் ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால், மூவ் ஃபாஸ்ட். ஜெஃப் பேஸோட வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதால தான் வருது, ஒர்க் பண்ணுறதால வரதே இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் ஃபீல் பண்ணி ஓகே நான் அதை ஒன்று பண்ணுறேன், நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணால் தான் வரும். சும்மா உட்காந்துருந்தாலும் இந்த தாட்லாம் வரும், நம்ம லைஃப் என்ன பண்ண போகிறோம், எப்படி ஆக போகுது, நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுது, இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நான் நினச்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே பண்ணியிருந்தா தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்படி தான் யோசிப்பேன். நம்ம பண்ணலாம், ஏதோ ஒன்று நான் எதுவுமே பண்ணலன்னா தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வேலை ஏதாவது தேடலாமா, இல்லை இப்படி போகலாமா அப்படின்லாம் தோண ஆரம்பித்தோம். இல்லை நம்ம கண்டினியூஸாக நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டுன்னு ஃப்ளிப்பிங் பண்ணிக்கிட்டு, எடிட்டிங் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எஸ்எம்க்கு அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோன்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரும். நீயே பண்ணலைன்னா உன் மேலே உனக்கே நம்பிக்கை வரலன்னா யாருமே வைக்க மாட்டாங்க. ஸோ ட்ரை டு கீப் கோல்ஸ் பிக், ஸ்டார்ட் ஸ்மால், மூவ் ஃபாஸ்ட். ஸோ அவ்வளோதான் வீடியோ இருக்குதுங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அல்டில் தென் பாய், செஸ்.